2005 ஜனவரி 8ஆம் தேதி இரவு குடும்பத்தோட நான், அப்பா, தம்பி எல்லாரும் வந்து குடும்பத்தோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம். மத்திய இரவு 2 மணி அளவில் இந்த பௌரியா கொள்ளை கும்பம் வந்து வீட்டுக்குள்ளார பூந்து மாடிக்கு ஒரு டீமு, கீழே ஒரு டீம் வந்து மெயின் கதவை உடைச்சிக்கிட்டு மாடியில் ஏறும். மாடியில் உள்ள கதவுகளை உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் என் ரூம் இருக்கும், அடுத்தது எங்கள் தம்பி ரூம் இருக்குது. என் ரூமை கதவு வெளியே பக்கம் தாழ்பாடு போட்டுட்டு அடுத்து தம்பி ரூமை போயிட்டு உடைச்சி தம்பியை வந்து கடுமையான ஒரு தாக்குதல் பண்ணி தம்பி மிஸ்ஸஸ் 2 பேரும் தாக்குதல் பண்ணிட்டு அந்த ரூமில் உள்ள பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு, அதே நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்டு நான் வெளியில் வரணும்னு பார்த்தா என்னுடைய கதவு திறக்க முடியல, வெளியில் தாழ்பாடு போட்டுருந்தாங்க. கீழே அப்பா வந்து இவ்வளோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வர முயற்சிக்கும் போது மெயின் கதவும் உடச்சிக்கிட்டு அவரை வந்து அவர் வெளியில் வரவும் ஃபயர் பண்ணிடுறாங்க. அவரை ஃபயர் பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளே போயிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு இதுக்குள்ளே நான் வந்து ஜன்னல் வழியாக கிராம மக்கள் வந்து உதவிக்கு குரல் கொடுக்கும்போது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் திரண்டு வரத்துல இவங்க வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறது தான் பார்த்தாங்க. இன்னைக்கு கொள்ளை நடக்கிறதுன்றது நிறைய இடத்துல நானும் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். 96 நம்ம வீட்டில் கொள்ளை நடந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட கதவு திறக்கிறதோ உடைச்சிட்டு வர்றதோ எங்களுக்கு சத்தம் கேட்காது. ஆனால் இந்த கொள்ளை கும்பல் வந்து அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவங்க கடுமையான ஆயுதங்கள் வச்சுட்டு இருந்தாலும் அவங்க தைரியமாக உள்ளே இறங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம், மிட் நைட் 2 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக இந்த சத்தம் வரும்போது எங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த இருக்கிற ஆயுதங்களை வச்சு தாக்கிறதான் பார்க்குறாங்க. அவங்க மனிதாபமே இல்லாமல் பண்ணுறாங்க, அதுதான் மெயின் அவங்க கிட்டே இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல கடுமையான தண்டனை. இது ஒரு குற்றவாளி கொள்ளை பண்ணுற குற்றவாளிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் இந்த தீர்ப்பு. தண்டனை வந்து குற்றவாளின்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. தண்டனை வந்து 24ஆம் தேதி அறிவிப்பார் நம்ம ஜட்ஜ் ஐயா. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனைன்னு கொடுத்தோம்னா இது வந்து வெளியில் ஏதாவது இப்போ அவங்களோட வக்கீல் சொல்லியிருக்கிறது வந்து 20 வருஷமா அவங்க ஜெயிலில் இருக்காங்க, தொடர்ந்து இந்த கேஸுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுன்றாங்க. வெளியில் விட்டாலும் திரும்பி இவங்க வந்து மறுபடியும் அதே கொள்ளை தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து திரும்பி நம்ம வந்து காவல்துறை வந்து இப்போ ஏற்கனவே பிடிச்ச போல் இந்த அடுத்த டீம் எல்லாம் போய் அது போய் பிடிக்குமான்றது நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த ஊரில் வந்து நமக்கு வந்து அந்த ஊர் போலீஸே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த மக்கள். நம்ம இங்கிருந்து போகிற போலீஸையும் யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது போல் ஊர் அது அந்த பக்கம் ஹரியானா, ராஜஸ்தான் அதெல்லாம். ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அடுத்தது அந்த பகுதியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த ஒரு குற்றவாளியும் வரமாட்டாங்க. இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு குற்றவாளிகளை பிடிச்சி இது பண்ணி இப்போ தண்டனை வரைக்கும் வந்திருக்காங்க. போலீஸோட காவல்துறையோட செயல்பாடு இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பாக இந்த இதில் வந்து அன்னைக்கு 2005 முதலமைச்சர் அந்த அம்மா அவர்கள் ஐயா ஜாங்கிட் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய குழு அமைச்சு போய், ஏன்னா 1995 முதல் 2005 வரையும் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் தமிழகத்தில் மட்டும் 24 கொள்ளை சம்பவங்கள் இந்த கும்பலால் செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மர்டரு, 64 இன்ஜுரிஸ். ஸோ இந்த குழு வந்து போலீஸ் போய் அது போய் அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி 95 அவங்களுக்கு வந்து பெருசாக அவங்கள வந்து ரீச் பண்ண முடியல. அன்ஐடென்டிஃபைடு குற்றவாளி இருந்தால் பழைய கேஸுங்களாக இருந்தது. நம்ம சம்பவம் அப்பா வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததால அம்மா வந்து இதை வந்து கேஸை வந்து இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா ஜாங்கிட் தலைமையில் ஒரு பெரிய குழு அமைச்சு அவங்க வடநாட்டில் போயிட்டு அந்த கொள்ளையர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அங்கே கடும் பனிப்பொழிவு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்ம காவல்துறை வந்து இருந்து கிட்டத்தட்ட 3 முதல் 4 மாதங்கள் அனைத்து கொள்ளையர்களையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த கேஸையும் தொடர்ந்து அந்த விசாரணைக்கு வரும்போதெல்லாம் நம்ம காவல்துறை வந்து சிறப்பாக செஞ்சு இன்னை வரையும் அந்த கேஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கு. எந்த இன்ஸ்பெக்டர்ஸ் நம்ம அந்த ஸ்டேஷன் பெரியபாளையம் ஸ்டேஷன் லிமிட்டில் வரும், அந்த ஸ்டேஷனில் எந்த காவல்துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர்ஸும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர் பத்மஸ்ரீ கூட தொடர்ந்து 1.5 வருஷமாக அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது முன்னாடி உள்ள இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே காவல்துறை நல்லா சிறப்பாக இதை வந்து குற்றவாளி பிடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து அந்த கேஸை வந்து விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து தீர்ப்பு வரையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காவல்துறைக்கு என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் என்றைக்கும் நாங்கள் விசுவாசமாக கடன் பட்டிருப்போம். நாங்கள் மிக சிறப்பான ஒரு பணி அவரது. நாங்கள் அதை வந்து இன்னை வரையும் 2005 அவர் எங்களுக்கு அந்த
இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு அவர் பழக்கமாச்சு. இன்னை வரையும் குடும்ப நண்பராக இன்னைக்கு நாங்களும் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் விசுவாசமா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளா இருக்கு. இன்னைக்கும் அவர் தொடர்ந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு, ஏன்னா அந்த அப்பாவுடைய கேஸை வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி செய்து இன்னைக்கு குற்றவாளி கொண்டு வந்தது எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு அவர் மேலே பெரிய மரியாதை இருக்கு. இன்னைக்கும் அவர் வந்து நாங்கள் வந்து அந்த மரியாதையோடு தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கோம். 21 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து அவருக்கு வந்து நாங்கள் நன்றி கடன் பட்டுட்டு இருக்கோம். கொள்ளை சம்பவம் நடந்தப்ப உங்க வீடு மட்டும்தான் அந்த ஏரியாவில் இருந்தது, இல்லை நிறைய வீடுகள் இருந்தது? ஒரு பக்கம் வந்து எங்க வீடும் மாமா வீடு தான் பக்கத்துல இருக்கோம். எதிரில் வீடுங்க இருக்கு நிறைய. ஆனால் பர்டிகுலரா இங்க வரதுக்கு அதுல ஏதாவது இன்னும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை ரேண்டமா தேர்ந்தெடுத்தா? ரேண்டமா தேர்ந்தெடுத்தோம். ஏற்கனவே வந்து ஜனவரியில் ஜூன் ஜூலையில் வந்து ஸ்ரீபெருத்தூர்ல ஒரு சம்பவம் நடத்திட்டு எங்க வீட்டு பகுதியே போயிருக்காங்க. அவங்க கொள்ளையடிச்சாங்கன்னா லாரியில தான் அவங்க டிரான்ஸ்போர்ட் போயிட்டு நேரம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ அப்போ போகும்போது அந்த ஹைவேஸ்ல வீடு இருக்கிறது அவங்க ரேண்டமா பார்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து அன்னைக்கு பார்த்துட்டு போயிட்டு திரும்பி டிசம்பர்ல வந்து அது பண்ணியிருக்காங்க. நடுவில் நைட்ல வந்து வாட்ச் பண்ணது எங்களுக்கு தெரியல. அது டிசம்பர்ல ஜனவரியில் எங்க வீட்டில் திரும்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, இந்த சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் கழிச்சு இந்த தீர்ப்பு வந்தது காலதாமதமான தீர்ப்பா, இல்ல காலதாமதம் ஆனாலும் சரியான தீர்ப்பு? காலதாமதம் நிச்சயமா காலதாமதம். ஏன்னா 20 வருஷம்ன்றது காலதாமதம் நிச்சயமா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல முடிவுக்கு வருது, அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா எதிர்த்தரப்பில் உள்ள வக்கீல் வந்து பல்வேறு, ஏன்னா 86 சாட்சிகள் இதில் விசாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய குறுக்கு கேள்விகள், அவங்களுடைய இதெல்லாம் டிமாண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது காலதாமதம் ஆயிருக்கு. இது காலதாமதம் தான், இருந்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கு. பவாரிய கொள்ளையர்கள் வந்து கட்டுப்படுத்திட்டாங்க, இல்ல இன்னும் அவங்களுடைய இது தொடர்ந்து தான் இருக்காங்க? இப்போ தற்சமயம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்தில் இந்த குற்றவாளிலாம் இங்கே உள்ள இருக்கிறதால இன்னும் நம்ம அடுத்தது திரும்பி, ஏன்னா அவங்க பண்ற ஸ்டைல இதுதான். ஸோ இந்த ஸ்டைலில் இனிமேல் பண்ணாங்கன்னா இந்த டீம் தான் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்க்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வரும்ன்றதால இப்போ அவங்க வந்து 2005க்கு பிறகு இந்த சம்பவம் பண்ணலாம். அவங்க அதை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க காவல்துறை.